பிரச்சனையை சொல்லலாமா வேணாம் யோசிக்கக்குள்ளே கட்டாயம் சொல்லி ஆகணும். இந்த பிரச்சனையும் சொல்லணும், இந்த பிரச்சனைக்கு பின்னால் இதுக்கு எடுக்கிற சொல்யூஷனை சொல்லணும். விஷயத்துக்கு வரேன். ஃபஸ்ட்டு விஷயம், நான் பட்டது ஒரு ஆக்சிடெண்ட் பட்டதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நான் போக்கில் வந்து நொறுங்கிட்டு இது டேமேஜ் ஆகிட்டு இதில் லொக் உடஞ்சிட்டு என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, எக்ஸிடம் பட்ட உடனே வந்து முதல் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு எதுவும் உடம்புல எதுவும் ஆபத்து இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டாகிட்ட சொல்லி இப்போ நான் செஞ்சதை சொல்கிறேன். நான் இந்த உடனே எக்ஸாம் பட்ட உடனே வந்து என் ஃப்ரெண்ட் பண்ணி கோல் எடுத்து இதை வாடா இப்போ எக்ஸாம் படுத்தேன்னு சொன்னால் என்னால் 7 நொண்டி தான் நடக்க. எனக்கு பைக்குக்கு வந்து இப்போ டிரைவர் கூட்டிகிட்டு போகிறேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜேகே ப்ளாக். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, என் லைஃப்பில் வந்த சோகம்னு சொல்லலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நான் வீடியோ போடவே இல்லை. ஏன்னா இப்போ வீடியோ போட்டு 2-3 நாள் ஆச்சு. எனக்கு நடந்த பிரச்சனை எனக்கு அப்படி பிரச்சனையை சொல்லலாமா வேணாம் யோசிக்கக்குள்ளே கட்டாயம் சொல்லி ஆகணும். இந்த பிரச்சனையும் சொல்லணும், இந்த பிரச்சனைக்கு பின்னால் இதுக்கு எடுக்கிற சொல்யூஷனையும் சொல்லணும். அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு முதல் தர வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷயத்துக்கு வரேன். ஃபஸ்ட்டு விஷயம், நான் பட்டது ஒரு ஆக்சிடெண்ட் பட்டதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நான் போக்கில் வந்து ஒரு டாக் குறுக்க வந்துச்சு. அந்த டாக்குக்கு ஒரு இஷ்யூவும் இல்லை, எனக்கு தான் பெரிய விபத்து. எனக்கு இந்த பைக்கு தான் பெரிய விபத்து. வாங்க பைக்கை காட்டுறேன். அந்த டேமேஜ் இதுகள் இந்த துண்டு அப்படியோ போயிட்டு, அடுத்தது இந்த முன்னுக்கு டிஸ்பிளே நொறுங்கிட்டு இதில் நொறுங்கி ஐயோ, இந்த டேங்கில் சின்ன வெடிப்பு. ஏன்னா அந்த க்ரோஸ் பார் இருந்தனால இந்த டேங்க் சேஃப் ஆகிட்டு, அடுத்த இதில் வந்து இது டேமேஜ் ஆகிட்டு இதில் லொக் உடஞ்சிட்டு, அடுத்த இந்த கண்ணாடியில் சின்ன ஸ்க்ரெட்ச் ஆகிட்டு, கண்ணாடியில் சின்ன ஸ்க்ரெட்ச்சு, இந்த இதுலேயும் கொஞ்சம் சின்ன கீருண்டு, இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள். அடுத்த இந்த கெண்டின் வளைஞ்சிருக்கி, கெண்டின் டீ உள்ளுக்குள்ளே இருக்க டீ கோட் என்ன சொல்லுவாங்க அதுவும் உடஞ்சிட்டு, அடுத்த இந்த ஹெச்லெட்டர் முறுக்குறது கதை முடிஞ்சு இதுகள் தான் அந்த பைக்குக்கு பிரச்சனை. என்னென்ன வைக்கணும் பார்த்தீங்கன்னா, எக்ஸிடம் பட்ட உடனே வந்து முதல் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு எதுவும் உடம்புல எதுவும் ஆபத்து இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டாகிட்டேன்னு சொல்லி இப்போ நான் செஞ்சதை சொல்கிறேன். நான் இந்த உடனே எக்ஸிடம் பட்ட உடனே வந்து என் ஃப்ரெண்ட் பண்ணி கோல் எடுத்துக்கிட்டு வாடா இப்போ எக்ஸிடம் படுத்தேன்னு சொன்னால், ஸோ அந்த எக்ஸிடம் பட்ட உடனே அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்தா வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரமாண்டு. ஹாஸ்பிட்டல் கொண்டு வர பிரச்சனை இல்லை, பைக்கில் கொஞ்சம் டேமேஜ் கூட இருந்தது. அப்போ பைக்கில் டேமேஜ் கூட பைக் லீசிங்கில் இருக்குது. அப்போ பைக் லீசிங்கில் இருக்கக்குள்ளே உடனே இந்த இந்த காட்டுக்கு வந்து கோல் அடித்தவன், இந்த காட்டில் நம்பர் கோல் அடித்து அவர் என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தது பிறகு அவர் வந்து ஒரு ஆள் பர்டிகுலர் டவுனுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் அனுப்பினவர். இன்னிடத்துல வந்து ஒரு ஆள் எக்ஸிடென்ட் பட்டிருக்காரு, போய் பாருங்கண்டு. அந்த அண்ணா வந்தோடனே பைக்கை பார்த்து சுற்றி ஃபோட்டோ பிடிச்சவர். ஃபோட்டோவை பிடிச்சி போட்டு 2 துண்டு தந்தவர். இந்த அறிக்கை பச்சை கலர் துண்டும், இந்த அறிக்கை வெள்ளை கலர் துண்டு. இந்த வெள்ளை கலர் துண்டில் வந்து நம்மளோட பிரச்சனை என்ன நடந்த என்னென்ன வந்து இந்த இதில் வந்து எழுதி வச்சுக்காரு. அடுத்தது வந்து நீங்கள் அவருக்கு பெரிய இந்த நம்பரில் கால் எடுக்கக்குள்ள வந்து நீங்கள் என்ன நடந்துட்டு வந்து கரெக்டாக சொல்லணும். சரியாக சொன்னால் தான் வந்து அவங்க அதே போல் தான் நம்மளை பைக்கை பார்க்க வரக்கிட்டையும் சொல்லுவாங்க. அதில் வந்து எதுவும் இஷ்யூ ஆகிக்கண்டா நமக்கு இன்சூரன்ஸுக்கு எதுவும் இஷ்யூ ஆகுமென்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. நான் சொன்னவர், நீங்கள் அங்கே சரியாக தானே சொன்னேன், நீங்கள் எங்கேயும் சரியாக தானே சொல்கிறேன் இல்லைன்னு கேட்டவர். நீங்கள் சரியாக சொல்லிடுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து அவர் வந்து உண்மையிலே நல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல் எடுத்து ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலை. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சனச ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து நல்ல கால் பண்ணி 45 நிமிஷத்துக்கு வந்துட்டாங்க. இந்த கம்பெனியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு எனக்கு உண்மையிலே தெரியும். நிறைய பேர் விசாரிச்சேன்னா ஒரு ஆள் சொல்கிறாங்க முன் காசு போட்டு நம்ம எனக்கு வேணுமோ அதுக்கப்புறம் காசு தருவாங்களாம். ஒரு ஆள் சொல்கிறாங்க ஃபுல் இன்சூரன்ஸ் தானே அவங்கள எல்லா காசையும் தருவாங்கன்ட்டு. எனக்கு உண்மையை பக்குன்னு அடிக்குது. என் ஃப்ரெண்ட் படி என்கிட்ட கேட்டால் அவனே சொல்கிறானே ஃபுல் இன்சூரன்ஸ் தானேன்ட்டு. இன்சூரன்ஸ்காரன் லீசிங்காரன்ட்ட கேட்டால் அவர் தான் போட்டு தந்தார் ஃப்ரெண்ட் படியன். ஆனால் அவர் சொல்கிறாரு ஃபுல் இன்சூரன்ஸ் தாண்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலா டவுட்டில் நான் இப்போ போகிறேன். அடுத்து வந்து போகிறதுக்கு முந்தி அந்த அண்ணா சொல்லுவார் என்னென்ன ஒரு 6 சாமான் எடுக்க சொல்லுவார். அதில் வந்து இன்சூரன்ஸ் கார்டு, இன்சூரன்ஸு, அடுத்து ஆன்லைசன் ஃபோட்டோ காப்பி, இன்சூரன்ஸ் ஃபோட்டோ காப்பி, ஐசி ஃபோட்டோ காப்பி, லைசன்ஸ் ஃபோட்டோ காப்பி, அடுத்தது வேறு என்ன விஷயம் மறந்துட்டு வருது, என்னொண்டு கொட்டேஷன், பைக்கோட கொட்டேஷன் அப்படின்னா அப்படி இந்த என்னென்னு கேட்டிங்கன்னா
பைக் இருக்குதானே, அந்த பைக்கில் வந்து என்னென்ன பிரச்சனைண்டு ஒரு கொட்டேஷன் ஜமா கம்பெனிக்கு போயிட்டு என்னென்ன பிரச்சனை என்னென்ன உடஞ்சிருக்கேன்னு கேட்டு ஒரு கொட்டேஷன் ஒன்று போடணும். அந்த கொட்டேஷன் போடுறதுக்கு வந்து அது எதுக்கு வாங்கினான்னு தெரியா, நான் வீடியோவில் உண்மையை சொல்கிறேனே, அட்வான்ஸ் வாங்கினவங்க சொல்லக்கூடா, பட் சொல்லிட்டேன். அதையும் எடுத்துகிட்டு இந்த 6 ஃபோட்டோ காப்பியும் எடுத்துகிட்டு இப்போ நான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறேன். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு அங்கங்கே என்ன இஷ்யூ நடக்குது உடனே அப்டேட் பண்ணுறேன். இது ஃபுல் இன்சூரன்ஸில் எப்படி இதில் பிரச்சனை என்னென்னு நான் அப்படியே வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். செம்மையாகவே இருக்குது. நான் இப்போ டைம் ஆகிட்டு அடுத்த எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா இல்லைங்க காட்டுறேன். காலில் வந்து இந்த மொழியில் இந்த பைக் வந்து என் மேலே இருந்த கொண்டு விழுந்து இந்த மொழியில் இந்த வீங்கி இருக்கு, இந்த துண்டுக்குள்ளே வீங்கி காலில் கொஞ்சம் ஆகிட்டு என்னால் நொண்டி தான் நடக்கேன். எனக்கு பைக்குக்கு வந்து இப்போ டிரைவர் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனி போயிட்டு. அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் லீசிங் கம்பெனியில் வந்து நம்மளுக்கு அரியசரிக்காண்ட ஒரு துண்டு கேட்பாங்க. அந்த அரியசரிக்கா துண்டை எடுக்கணும். அதை எடுத்து நாங்கள் மெயில் அனுப்புகிறேன்ட்டு எனக்கு ஃப்ரெண்ட் படியும் சொல்லிட்டான். அப்போ அவன்கிட்ட அங்கே போயிட்டு நான் நேராகவே இன்சூரன்ஸ் கம்பெனி போனால் சரி, அங்கே போயிட்டு நான் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். அப்படி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்கார முதல் தருவாங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருங்க. இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு முன்னுக்கு தான் வந்து 2 இல்லை ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி போட்டேன். என்னென்னா பேங்க் புத்தகம், அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் கார்டு ஃபோட்டோ காப்பி, பேங்க் புத்தகம் ஃபோட்டோ காப்பி எல்லாம் பண்ணி முடித்தோன்னே அடுத்தது பேமெண்ட் அட்வான்ஸ் ஒன்று போடுவாங்களான்னு சொன்னவங்க, அதுக்குரிய சைனையும் வாங்கி எடுத்தவங்க. இப்படி ஒரு துண்டு வந்தவங்க நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன்ட்டு 3 நாளில் தான் அந்த நான் கொடுத்த பில்லுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்குமா. நான் பைக் நக்கிறதுக்கு வந்து கொட்டேஷன் ஒன்று கொடுத்தேன்னா அந்த கொட்டேஷனுக்கு வந்து பில் அமௌண்ட் அப்ரூவல் கிடைக்கும். வந்து இப்போ 3 நாளைக்கு பிறகு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்கன்னா அதுக்கு பிறகு தான் வந்து பேமெண்ட் போடுவாங்களா, அதுக்கும் அட்வான்ஸாக போடுவாங்களா. அதுக்கு பிறகு பைக்கை என்ட காசை கொடுத்து எனக்கிட்டு வந்து காட்டணும். பைக் நினைக்கிற துண்டெல்லாம் வந்து காட்டணுமா. அதுக்கு பிறகு தான் வந்து இது போடுவாங்க, ஃபுல் பேமெண்ட் போடுவாங்களாம். இதான் வந்து தனசா இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நல்ல பண்ணால் இதில் போடுங்க. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சேன். அது பேமெண்ட் வந்து அப்புறம் பைக் கணக்கு இன்னொரு வீடியோ போடுவோம். பை காய்ஸ்.